إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பிறகு, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை யார் அதிகம் அதிகம் பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அல்லாஹுவின் தண்டனையை நினைத்து அழுகிறார்களோ, அந்த தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மன உறுதியோடு அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகி வாழ்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக அவர்கள் இம்மையிலும் கண்ணியம் பெறுவார்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த நிரந்தரமான கண்ணியத்தை சொர்க்கத்திலே அவர்கள் பெறுவார்கள். தக்வாவை விட சிறந்த ஒரு மருந்தில்லை நம்முடைய உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்கு. அல்லாஹுடைய பயம் ஒன்றுதான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தும், நம்முடைய அமல்களை சரி செய்யும், நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து தூரமாக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி தனது அடியார்களுக்கு, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அறிவித்துக் கொடுங்கள், நான் எத்தகையவன் என்பதை பற்றி சொல்கிறான். பாருங்கள், வநப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் وأن عذابي هو العذاب الأليم. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள். வநப்பி, இந்த அறிவிப்பை மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லிவிட வேண்டும்? நான் மகா கருணை உள்ளவன், அல் கஃபூர் அர் ரஹீம், பாவங்களை மன்னிக்க கூடியவன். அடியார்களின் பாவங்களை எந்த விதமான ஒரு அதிலே கருமித்தனம் இல்லாமல் விசாலமான தயாளத்தோடு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் குதுசியிலே சொல்வதாக சஹீஹான அறிவிப்பிலே வருகிறது. அல்லாஹு தஆலா மறுமையிலே சொல்வான், யப்ன ஆதம் லவ் லகீதனி பிகுராபில் அர்தி கதாயா ثم استغفرتني لغفرت لك فلا أبالي. என் அடியானே, இந்த பூமி நிரம்ப நீ பாவங்களை செய்து விட்டாலும் பிறகு என்னிடத்திலே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை நீ மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டால் நான் உன்னை மன்னித்து விடுவேன், நான் இதில் யாரையும் பொருட்படுத்த மாட்டேன். எத்தகைய மகா மன்னிப்பாளன் பாருங்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இப்ன ஆதம் லவ் லகீதனி லா துஷ்ரிகு பி ஷைஅன் லகஃபர்து லக் ஃபலா உபாலி. நாளை மறுமையிலே எனக்கு இணை வைக்காமல், எனக்கு
இணை வைக்காமல் நீ என்னை சந்தித்து விட்டால் உன்னை நான் மன்னித்து விடுவேன். இந்த இணை வைத்தல் என்பது எவ்வளவு ஆபத்தானது, பயங்கரமானது. அல்லாஹ்வின் மன்னிப்பை ஒரு அடியானுக்கு நிரந்தரமாக தடை செய்து விடக்கூடியது. இந்த முஸ்லிம் உம்மத் ஷிர்க் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளாததால், தௌஹீத் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ளாததால் இன்று ஷிர்க்கையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் புகுத்தி அதற்கும் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். நிலைமை இன்னும் எந்த அளவு மோசமாக மாறி இருக்கிறது என்றால், அந்த ஷிர்க்கை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து, நம்மை போன்ற அந்த ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய மக்களை பார்த்து, இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், வஹாபிகள், புதுமைவாதிகள், இறைநேசர்களை அவமதிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் ட்ரெடிஷனல் இஸ்லாம். எது? தர்காக்களை வணங்குவது, அங்கே நடக்கக்கூடிய அந்த அத்தனை அசிங்கமான, ஆபாசமான, மூடத்தனமான அனாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதை ட்ரெடிஷனல் இஸ்லாம், இதுதான் பரம்பரை பரம்பரையாக தொன்று தொட்டு வழிமுறை வழிமுறையாக வரக்கூடிய இஸ்லாம் என்று அடையாளப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பானோ, யாராக இருந்தாலும் சரி. ஏன் தன்னுடைய நபியை பார்த்தே அல்லாஹு தஆலா இப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்றால், வலகத் ஊஹிய இலைக் وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கும் வஹீயின் மூலமாக உறுதியாக அறிவிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் இந்த செய்தி உறுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தி என்ன? லஇன் அஷ்ரக்த, நபியே நீ இணை வைத்தாலும், நபியே நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள், நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் நாசமாகிவிடும், மறுமையில் நிரந்தர நஷ்டவாதிகளில் நீ ஆகிவிடுவாய். அல்லாஹ் பாதுகாப்பானார், அல்லாஹ் பாதுகாப்பானார். பயப்பட வேண்டாம் அந்த ஷிர்க்கை நினைத்து. வார்த்தையில் ஷிர்க், செயலிலே ஷிர்க், நம்பிக்கையிலே ஷிர்க். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அன்ஆமிலே ஒரே இடத்திலே நபிமார்களின் பட்டியலை சொல்லிக்கொண்டே வருகிறான். நூஹில் ஆரம்பித்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களுடைய பட்டியலையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து விட்டு சொல்கிறான், இவர்கள் இணை வைத்தாலும் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும் என்று நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, நாம் எத்தகைய அச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறான், என்னுடைய நபியே, என்னுடைய அடியார்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள், நான் மிகவும் மன்னிக்கக்கூடியவன். அல் கஃபூர் அர் ரஹீம், மகா கருணையாளன். மூமின்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா மூமின்கள் மீது அவ்வளவு விசேஷமான கருணை வைத்திருக்கிறான். அந்த ரப்பை, இவ்வளவு கருணையாளனாகிய, பொறுமையாளனாகிய அந்த ரப்பை கோபப்படுத்தக்கூடிய பாவங்களை அடியான் செய்யும் போது எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் யோசித்து பாருங்கள். மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான், ஆனால் அந்த மன்னிப்பை தேடாமல் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டிருக்கிற அடியான் வெட்கப்பட வேண்டாமா? தன்னை நினைத்து வருத்தப்பட வேண்டாமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, இன்னும் ஒரு அடுத்த அறிவிப்பை நீங்கள் செய்யுங்கள். வஅன்ன அஸாபி, என்னுடைய அஸாப், என்னுடைய தண்டனை, ஹுவல் அஸாபுல் அலீம், அதுதான் மிக கடுமையான வலி தரக்கூடிய. எந்த வலி?
எந்த வலிக்கு முடிவு இருக்காதோ, எந்த வலி தொடர்ந்து கொண்டே இருக்குமோ, இன்ன அஸாபஹா கான கராமா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரா அல் ஃபுர்கானிலே படித்து பாருங்கள். அதனுடைய இறுதி பகுதியிலே முஃமின்கள், உண்மையான முஃமின்கள், இன்று தங்களை மூமின்கள் என்று சொல்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் மூமின்கள் அல்ல. தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது நமது வெறும் வாய் சொற்களால் நம்மை பற்றி சொல்வதல்ல. என்னுடைய சொல், நான் பேசக்கூடிய பேச்சு, நான் செய்யக்கூடிய செயல், என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், தூய எண்ணங்கள், இது என்னை முஸ்லிம் என்று அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சாட்சி சொல்ல வேண்டும். நான் என்னை பற்றி பேசிய பெருமைகள் நாளை மறுமையிலே சாட்சி சொல்லாது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்பிக்கையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்ல வேண்டும். அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வர்ணிப்பதை பாருங்கள். நம்பிக்கையாளர்கள் என்று எப்படி வர்ணிக்கிறான். முஸ்லிம்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் சொல்கிறார்கள், அது நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அந்த நல்லவர்களின் இரவு நேர துஆவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அல்லாஹ், எங்களது ரப்பே, நரகத்தின் தண்டனையை எங்களை விட்டும் அகற்றிவிடு, தூரமாக்கிவிடு. இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரா முகாமா. அந்த நரகம் மிக கடுமையானது. அதனுடைய தண்டனை, வேதனை ஒருவனை தொட்டுவிட்டால் அந்த வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உலகத்தினுடைய காயங்கள் எப்படி? உலகத்தினுடைய காயங்கள் எப்படி என்றால், அது ஆரம்பத்தில் வரும்போது கடுமையான வலியோடு இருக்கும், பிறகு கொஞ்சம் கூடும், பிறகு அது நிவாரணத்தை நோக்கி ஆரம்பமாகி குறைந்து கொண்டே போய் இல்லாமல் போய்விடும். இது உலகத்துடைய காயங்கள், வலிகளுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான். நரகத்துடைய காயம் இருக்கிறதே, நரகத்துடைய வலி இருக்கிறதே, அப்படி அல்ல. அது கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய அஸாப், அதனுடைய வலி அடியானுக்கு கூடிக்கொண்டே போகும். அதனுடைய முதல் வலியையே தாங்க முடியாது என்றால், அது கூடிக்கொண்டே இருந்தால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, அந்த நரகத்தை பயப்பட வேண்டும். அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நார், நரகத்தை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். இன்று மூமின்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நரகத்தை பற்றி பேசப்படுவது குறைந்து கொண்டே போகிற காரணத்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது. ஏதோ ஒரு மூலையிலே மறுமையின் நம்பிக்கை இருக்கிறதே தவிர, அந்த மறுமையை கண்ணுக்கு முன்னால் பார்ப்பதை போன்று அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமா? அதனுடைய நினைவு நம்முடைய சிந்தனையை விட்டு மறக்காத அளவிற்கு, நீங்காத அளவிற்கு அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிறோமா? தொழுகையிலே அலட்சியம் ஏன் ஏற்படுகிறது? நம்முடைய ஜகாத்திலே ஏன் அலட்சியம் ஏற்படுகிறது? அன்றாட வாழ்க்கையில் நன்மைகளை நோக்கி விரைவதை விட பாவங்களை நோக்கி நாம் ஓடுவது அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்களிடத்திலே பொய் அதிகமாகிவிட்டது. முஸ்லிம்களிடத்தில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவது அதிகமாகிவிட்டது. ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்வது அதிகமாகிவிட்டது. வாக்குகளை, ஒப்பந்தங்களை மீறுவது அதிகமாகிவிட்டது. உறவுகளை துண்டித்து வாழ்வது அதிகமாகிவிட்டது. தான தர்மங்கள் குறைந்து விட்டன. அன்பு, நேசம், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், ஒத்தாசை செய்தல் குறைந்து கொண்டே போகிறது.
உறவுகளோடு ஒட்டி வாழ்வது, அவர்களுடைய இன்னல்களிலே துன்பங்களிலே உதவி செய்வது, தன்னுடைய நண்பனுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு உதவுவது என்ற உயர்ந்த மூமின்களுடைய அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. இப்படி நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய மூமினான சமுதாயத்தை இந்த குர்ஆன் மூலமாக, சுன்னாவின் மூலமாக கட்டமைக்க நாடினார்களோ அந்த சமுதாயமாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தகைய பாவங்கள் இந்த சமுதாயத்திலே அறவே இருக்கக்கூடாது என்று அதற்கு கடுமையான தண்டனைகளை அல்லாஹ்வும் ரசூலும் உறுதி செய்தார்களோ அந்த பாவங்கள் மலிந்து விட்டன. அதை குற்றமாக பார்க்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் சீரணிக்கப்படக்கூடிய ஒரு பாவமாக, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, மறுமை நாம் நினைப்பதை போன்று சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-இஸ்ராவுடைய 97வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம். மறுமையிலே அந்த இறை மறுப்பாளர்களோ, இணை வைப்பவர்களோ, அந்த பாவிகளோ எழுப்பப்படக்கூடிய அந்த காட்சியே பயங்கரமாக இருக்கும். எழுப்பப்படக்கூடிய அந்த காட்சியே பயங்கரமாக இருக்கும். அந்த நிலையே கேவலமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே அந்த பாவிகளை நாம் எழுப்பும் போது அவர்களுடைய முகங்களின் மீது எழுப்புவோம். அவர்களுடைய முகங்களின் மீது எழுப்புவோம். தரையிலே கால் இருப்பதற்கு பதிலாக கால் மேலே இருக்கும். அவர்களுடைய முகம் காலின் இடத்திலே தரையிலே இருக்கும். எத்தகைய அவமானம் பாருங்கள். அதுவும் உம்மியன், அவர்கள் அங்கே குருடர்களாக்கப்பட்டிருப்பார்கள். வபுக்குமன், அவர்கள் ஊமையர்களாக ஆக்கப்பட்டிருப்பார்கள். வசும்மன், செவிடர்களாக ஆக்கப்பட்டிருப்பார்கள். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்களை இழிவுபடுத்துவதற்காக. அவர்களுடைய முகங்களின் மீது அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அதன் மீது நடப்பதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு தங்குமிடம் ஜஹன்னம், நரகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த நரகம் சாதாரணமானதல்ல. ஒரு வரியிலே, ஒரு வாசகத்திலே, சிறிய வாசகத்திலே சொல்லி செல்கிறான் பாருங்கள் ரப்பு, குல்லமா ஹபத் குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா. இந்த பாவிகளுடைய சீல் சலங்கள், இவர்களுடைய உடலில் இருந்து ஓடக்கூடிய இந்த இரத்தங்கள், இதெல்லாம் அந்த நரக நெருப்பின் மீது பட்டு அதனுடைய ஜுவாலை, அதனுடைய வேகம் குறையும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஜித்னாஹும் சஈரா, முன்பிருந்த வேகத்தை விட மிகவும் கொதித்தெழக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக அதனுடைய வேகத்தை நாம் கூட்டுவோம். குல்லமா கபத் ஜித்னாஹும் சஈரா. இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் இருந்து ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், கைஃப யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே அந்த காஃபிர் எப்படி அவனுடைய முகத்தின் மீது எழுப்பப்பட்டு நடக்க வைக்கப்படுவான்? முகத்தின் மீது எப்படி நடக்க முடியும்?
கால்களை கொண்டுதானே நடக்க முடியும், முகத்தின் மீது எப்படி நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பாருங்கள், அலைஸ அல்லதி அம்ஷாஹு அலா ரிஜ்லைஹி காதிரன் அலா அய்யும்ஷியஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. அவனை இந்த உலகத்திலே கால்களின் மீது நடக்க வைத்த இறைவன் நாளை மறுமையிலே அவனை அவனுடைய முகத்தின் மீது நடக்க வைப்பதற்கு சக்தி உள்ளவனாக இருக்க மாட்டானா? قال قتادة بلا وعزة ربنا. அனஸிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய கத்தாதா சொல்கிறாரு, இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு ஏன் இல்லை ஏன் இல்லை, எங்கள் இறைவன் மீது சத்தியமாக அவன் கண்டிப்பாக அதற்கு ஆற்றல் உள்ளவன். அன்பு சகோதரர்களே, அந்த மறுமையில் எழுப்பப்படக்கூடிய காட்சியை பற்றி அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிமுடைய 43வது வசனத்திலே சொல்கிறான், முஹ்திஈன் முஹ்திஈன் முக்னிஈ ரூஸிஹிம் லா யர்தத்து இலைஹிம் தர்ஃபுஹும் வ அஃஇதத்துஹும் ஹவா. இப்படி ஒரு இடத்திலா எத்தனை இடங்களிலே அந்த மறுமையில் எழுப்பப்படக்கூடிய காட்சியை மட்டுமே அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டு சொல்கிறான் முஹ்திஈன், விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அழைக்கக்கூடியவருடைய அந்த அழைப்பாளரை நோக்கி தங்களது கபர்களில் இருந்து அவர்கள் எழுந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள், திக்கு தெரியாமல் ஓடுவார்கள். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரே நேரத்திலே ஒரு ஆபத்து ஏற்பட்டு எங்கு சென்றால் தப்பிக்க முடியும், எங்கு சென்றால் எங்கு ஒதுங்கினால் தப்பிக்க முடியும் என்று ஒரு திசை தெரியவில்லையோ, அத்தகைய ஒரு ஆபத்து அவர்களை சூழ்ந்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை கவனிப்பார்களா? தங்களுடைய செல்வங்களை எண்ணிக்கொண்டிருப்பார்களா? தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை தேடிக்கொண்டிருப்பார்களா? தன்னுடைய நகைகளை அவர்கள் அணிந்து கொண்டிருப்பார்களா? தங்களுடைய அலங்கார ஆடைகளை உடுத்தி அவர்கள் தயாராகுவார்களா? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அப்படி பயங்கரமான ஒரு ஆபத்தாக இருக்கும். فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை இருக்கிறதே மிக பயங்கரமான அமளிகளை உடையதாக இருக்கும். அது நிகழும் போது உங்களது நிலை எப்படி இருக்கும்? فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ. அந்த சத்தம் இருக்கிறது மனிதனின் காதுகளை செவிடாக்கும். சில நேரங்களில் உலகத்தில் ஒருவர் கடுமையான சத்தத்தை கேட்டாரே ஆனால் அவரை அறியாமல் அவரும் சத்தம் போடுவார். அவரை அறியாமல் சில பயங்கரமான சத்தத்தை கேட்கும் போது நம்மை அறியாமல் நாமும் ஒரு சத்தத்தை வெளியாக்குவோம். நாம் வெளியாக்கக்கூடிய சத்தத்தால் நமது காதே செவிடாகும்படி இருக்குமே, ஆனால் நாம் போடக்கூடிய சத்தம் எத்தகைய பயங்கரமான சத்தமாக இருக்கும், நாம் கேட்ட சத்தம் எவ்வளவு பயங்கரமான சத்தமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா. அன்பு சகோதரர்களே, மறுமையை பற்றி படிக்காத காரணத்தால், குர்ஆனிலே அதை ஓதி உணராத காரணத்தால் அலட்சியமாக கடந்து கொண்டே இருக்கிறோம். இதுவெல்லாம் யார் சொல்லக்கூடிய செய்தி? அந்த நரகத்தை படைத்த ரப்பு சொல்கிறான். பாவிகளுக்காக அதை தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நமக்கு அது குறித்து எச்சரிக்கை செய்கிறான். ஏதோ செய்திகளில் வரக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்ல. முஹ்திஈன், விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். முக்னிஈ ரூஸிஹிம், அவர்களுடைய தலைகள் அப்படியே உயர இருக்கும். தலைகளை தாழ்த்த முடியாது, தலைகளை தாழ்த்த முடியாது. முக்னிஈ ரூஸிஹிம், அவர்களது பார்வை அங்கும் இங்கும் திரும்பாது. லா யர்தத்து இலைஹிம் தர்ஃபுஹும், தன்னையே அவர்கள் பார்க்க முடியாது. நிலை அப்படியே, அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் ஒரு திசையை நோக்கி அப்படியே சென்று விட்டால் அந்த பார்வை அவர்களின் பக்கம் திரும்பாது. அவ்வளவு பயங்கரமான அந்த காட்சிகளை அவர்கள் கண்டுவிடுவார்கள். வஅஃஇதத்துஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்கள் எம்டி ஆகிவிடும். எந்த எண்ணமும் இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது. தப்பித்தால் போதும் என்பதை விட உள்ளங்கள் எல்லாம் அச்சத்தால் வெறுமையாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள்,
அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது சூரா யாசீனுடைய 8வது வசனத்தை ஓதி பாருங்கள். இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அஸ்கானி ஃபஹும் முக்மஹூன். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சங்கலிகளை, கை விலங்குகளை, கைகளுக்கும் கால்களுக்கும் அந்த பாவிகளுக்கு விலங்குகளை போடுகிறானே, சொல்கிறார்கள் அவர்கள் என்ன அல்லாஹ்விடமிருந்து தப்பித்து ஓடுவார்கள் என்பதற்காகவா? அவர்களை பிடிக்க முடியாது என்பதற்காகவா? அவர்களை இழிவுபடுத்துவதற்காக. அந்த நரகத்தின் ஆழத்தில் அவர்கள் சென்று கொண்டே இருக்கும் போது அதை கொண்டு அவர்கள் மேலே மீண்டும் உயர்த்தப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கழுத்துகளிலே அரிகண்டங்களை, அந்த காலத்துல கைதிகளுக்கு போடப்படும், நீங்க அந்த படங்கள்ல பார்த்தா தெரியும், கழுத்து அப்படியே கீழே இறக்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு வளையமா மாட்டப்பட்டிருக்கும். பாவிகளுக்கு, அதாவது குற்றவாளிகள், கைதிகளுக்கு அந்த மாதிரி அரிகண்டம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களது கழுத்துகளிலே அரிகண்டங்கள் மாற்றப்பட்டு விடும். அது அப்படியே இந்த தொண்டை குழி வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி, அதோடு சேர்த்து அவர்களுடைய கை கரங்கள் எல்லாம் அவர்களுடைய கழுத்துக்கு பின்னால் கட்டப்பட்டு இருக்கும். அவர்கள் அப்படியே தலையை உயர்த்தியவர்களாகவே இருப்பார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இதுவே எவ்வளவு பயங்கரமான தண்டனையாக இருக்கும். இது கழட்டப்படுமா? யோசித்து பாருங்கள். ஒன்றுமில்லை, ஒரு இரும்பு துண்டை எடுத்து கழுத்திலே மாட்டிவிட்டு இது உனது கழுத்திலிருந்து அகற்றப்படாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மனிதனுடைய நிலை? இதற்கு போக இன்னும் அவன் மீது தண்டனைகள் கூட்டப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَلَهُمْ مَقَامِعُ مِنْ حَدِيدٍ كُلَّمَا أَرَادُوا أَنْ يَخْرُجُوا مِنْهَا مِنْ غَمٍّ أُعِيدُوا فِيهَا وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ. அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே இரும்பு சம்மட்டிகளை கொடுத்திருப்பான். அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? இந்த பாவி இங்கும் அங்குமாக அவ்வளவு கடினத்துக்கு இடையிலும் கைகளிலே விலங்கு, கால்களிலே விலங்கு, கழுத்துகளிலே விலங்கு ஓட முயற்சிக்கும் போது அந்த மனிதனை இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அடிப்பார்கள். வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகத்திலிருந்து அவர்களுடைய அந்த கவலை, எந்த தண்டனையால் அவர்கள் அத்தகைய கவலைக்கு ஆளானார்களோ அதிலிருந்து அவர்கள் வெளியேறி விடலாம் என்று முயற்சி செய்யும் போதெல்லாம் இரும்பு சம்மட்டிகளால் அடிக்கப்பட்டு மீண்டும் நரகத்தின் அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த தண்டனையின் இடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். உங்களை பொசுக்கி விடக்கூடிய, உங்களை சுட்டு எரித்து விடக்கூடிய அந்த தண்டனையை நீங்கள் சுவைத்துக் கொண்டே இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சூரா ஆராஃபுடைய 41வது வசனத்திலே சொல்கிறான், நரகம் எப்படி அந்த காஃபிர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இன்ன ஜஹன்னம லமுஹீதத்தும் பில் காஃபிரீன். சூரா தௌபாவுடைய 49வது வசனம். சூழ்ந்து கொண்டிருக்கும், எங்கும் தப்பிக்க முடியாது. அவர்கள் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே சென்றால் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையோ ஏதாவது ஒரு சுகத்தையோ சுவைக்கலாம் என்றால் முடியாது. நரகம் எப்போதும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆராஃபுடைய வசனத்திலே 41 அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எப்படி கேலியாக, குத்தலாக அந்த காஃபிர்களை பரிகாசம் செய்கிறான் பாருங்கள். இந்த உலகத்திலே ரப்பை பரிகாசம் செய்தார்கள் அல்லவா, ரப்புடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்தார்கள் அல்லவா, நபிமார்களை பரிகாசம் செய்தார்கள் அல்லவா, மூமின்களை பரிகாசம் செய்தார்கள் அல்லவா. அல்லாஹ் பாருங்கள், அவர்களுக்கு நரக நெருப்பிலான பெட்டுகள் விரிக்கப்படும். எப்படி சொல்கிறான்? லஹும் மின் ஜஹன்னம மிஹாத். அவர்களுக்கு படுக்கை விரிப்பு நரகத்திலே உண்டு. எப்படி? லஹும் மின் ஜஹன்னம மிஹாத். நெருப்பாலான விரிப்புகள் விரிக்கப்படும். அது மட்டுமா, அவர்களுக்கு போர்த்துவதற்கும் போர்வைகள் கொடுக்கப்படும். ஒமின் ஃபௌகிஹிம் கவாஷ். நெருப்பாலான போர்வைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வகதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன். அநியாயக்காரர்களுக்கு இத்தகைய தண்டனையை தான் நாம் கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சூரா இப்ராஹிமுடைய 50வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கீழாடை மேலாடை என்று கூட கொடுப்பான். எப்படி? நரகத்திலே அவர்கள் அணிவதற்கு ஆடை இருக்கும்.
அது எத்தகைய ஆடை சொல்கிறான் பாருங்கள். சராபீலுஹும் மின் கத்ரான், தாரினாலான ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே கொதித்துக் கொண்டிருக்கும், அதிலிருந்து ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். மீண்டும் அது எரிக்கப்படும் என்றால் அதை தான் அவன் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் முன்னார், அவர்களது முகத்தை போர்த்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு துப்பட்டா கொடுக்கப்படும், அதுவும் நெருப்பால் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான், குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், அவர்களுடைய அளவுக்கு ஏற்றார் போல் நரகத்திலிருந்து அவர்களுக்கு ஆடை தயாரிக்கப்படும், நரக நெருப்பிலிருந்து. யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்கிறான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், இத்தகைய ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அப்படியே உருகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் நரகத்தை குறித்த நிறைய எச்சரிக்கைகள் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு சில ஜுமாக்களிலே நாம் அதை பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய ஒரு அடையாளமாக சொல்கிறான், வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், மூமின்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை எப்போதும் பயந்து கொண்டே இருப்பார்கள் என்று. அல்லாஹு தஆலா அந்த உண்மையான பயத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தடுத்த பாவங்களிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய அந்த நரகத்தின் பயத்தை, அல்லாஹுவின் தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. என்னையும் உங்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் குடும்பத்தார்களையும் மூமின்களையும் நரக தண்டனையிலிருந்து அல்லாஹு தஆலா நிரந்தரமாக பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளில் ஆக்கி அருள்வானாக. பாரக்கல்லாஹு லி வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம்.